Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு டேஸ்டான சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க. இந்த சிக்கன் குழம்பு சாதம், இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. சிக்கன் குழம்பு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செய்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதோட நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 kg சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போதான் மசாலா சிக்கன் கூட நல்லா ஒட்டுங்க. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை அப்படியே 2 மினிட்ஸ் வேக விடலாம். சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வேகிறதுக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போது சிக்கனை மூடி வச்சு 10 மினிட்ஸ் வேக விடலாம். சிக்கன் வெந்துட்டு இருக்கட்டுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து மூடியை எடுத்து அரைச்சி வச்ச தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்க விடலாங்க. கொதிக்க ஆரம்பித்ததும் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. நல்லா கமகமன்னு வாசனையோட சிக்கன் குழம்பு ரெடி. இந்த சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.